Hello viewers. Hello viewers. Welcome to Minutes Mystery. Welcome to Minutes Mystery. 1990 இடைக்கால கட்டத்துல பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற மணிலா ஃபிலிம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல நள்ளிரவு 10 மணிக்கு ஒரு கார் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல மழையும் பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. கார் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கப்ப அந்த ரோட கிராஸ் பண்ணி ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்களும் தூரத்துல இருந்து வர்றப்பே கார்ல இருந்து கார் அடிச்சிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நபர் பழகுற மாதிரியே தெரியல. அந்த நபர் கரெக்டா கார் முன்னாடி வந்த உடனே காருக்கு முன்னாடி அப்படியே நின்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேற வழி இல்லாம பிரேக்க போட்டுட்டு கார் அடிச்சு ஐயோ உனக்கு நான் கண்ணு தெரியல காது தெரியலன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அந்த நபர் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த காருக்கு சைட்ல வந்து காருக்கு பின்னாடி வந்திருந்த ஒரு நபர் கிட்ட ஒரு கார்டை கொடுத்து, சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கார்ல என்னோட நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா என்னோட மனைவி எடுப்பாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்றதை மட்டும் சொல்லிருங்க, நான் பத்திரமா இருக்கேன், நான் ரொம்பவே இங்கிருந்து விடுதலையாகி வந்துருவேன், இதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த கார்ல உட்காந்துருக்க நபருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரு இவரு, எதுக்கு நம்மகிட்ட வந்து பேசணும், எதுக்கு இந்த கார்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே அவருக்கு புரியல. சரி ஓகே நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த நபர் அங்க இல்ல. திரும்பி பாக்குறப்ப அந்த நபர் ரொம்ப தூரத்துல நடந்து போயிட்டாரு. அந்த நபரும் வீட்டுக்கு போயிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த நபருக்கு போன் பண்ணி தான் சொல்லிடுவோம் சொல்லிட்டு அந்த நபருக்கு போன் பண்றாரு. கரெக்டா அந்த கால் எடுக்கிற ஒரு நபரும் ஒரு அம்மாவா தான் இருக்காங்க. அவங்க கால் எடுத்த உடனே, சாரிமா எனக்கு உங்களை தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் ரோட்ல பார்த்த ஒரு நபர் இந்த கார்டை கொடுத்து இந்த நபருக்கு போன் பண்ண சொன்னாரு, அவர் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாரு, அவர் பத்திரமா இருக்காராம், ரொம்ப வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த போனுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சாக்கு. சார் நீங்க சரியான நம்பர் தான் போன் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த நம்பருனால ஒண்ணுமே புரியல. இல்லம்மா ஒரு நபர் கொடுத்தாரு, இந்த நம்பர் தான் கொடுத்தாரு, அதுக்கு தான் நான் கால் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. சாரி சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நீங்க சொன்ன அந்த நபர், அதாவது என்னுடைய கணவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி மணிலா பிலிம் சென்டர்ல நிகழ்ந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு கைகால நடுக ஆரம்பிச்சிருது. போன் அப்படியே கீழேயும் விட்டுறாரு. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி எக்கச்சக்கமான அமானுஷ விஷயங்கள் மணிலா பிலிம் சென்டர் சுத்தி இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் அந்த இடத்த சுத்தி மட்டும் இவ்வளவு அமானுஷ விஷயங்கள் நடக்குது, அப்படி மணிலா பிலிம் சென்டர்ல நடந்த விபத்து தான் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணிலா பிலிம் சென்டர் நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட வரலாற்றை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் அமில்டோ மார்கோஸ். இந்த அமில்டோ மார்கோஸ் யாருன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டோட அரசியல்வாதி. இவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுலயும் ஆர்கிடெக்சர்லயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுலயும் தான் கட்டுற கட்டிடங்கள் எல்லாம் வரலாற்றுல தான் பேரை என்னென்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும்ன்றதுக்காண்டி பயங்கரமா மெனக்கிடவும் செய்வாங்க. பின்னால இவங்க பெர்டினாண்ட் மார்கஸ் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணவும் செய்யறாங்க. அவர் தான் நாளடைவுல பிலிப்பைன்ஸ் நாட்டோட அதிபராகவும் மாறாரு. அது வரைக்கும் சின்ன சின்ன கனவுகள் கண்டுட்டு இருந்த அமில்டோ மார்கஸ்க்கு தான் கணவர் அதிபரானதும் அவங்களுடைய கனவுகளும் பயங்கர பெருசாக ஆரம்பிச்சிச்சு. அந்த கனவுகள்ல மிக முக்கியமான கனவு தான் இந்த மணிலா பிலிம் சென்டர். இந்த அமில்டோ மார்கஸும் பெர்டினாண்ட் மார்கஸும் அளவுக்கு அதிகமா ஆடம்பரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. சாதாரணமா இருக்கவே ஆடம்பரத்துல அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றப்ப அதிபர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லவா வேணும், அவங்க தன்னோட நாட்டை பாத்துக்கிறதுக்கு ஒதுக்கின டைமை விட வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு எடுத்துக்கிட்ட டைம் தான் அளவுக்கு அதிகமாவே இருந்திருக்கு. அதுலயும் தன்னுடைய நாடு பொருளாதார வீழ்ச்சி சந்திச்சப்ப கூட அவங்க அதை கூட கண்டுக்காம வெளிநாடுகளில் தான் அளவுக்கு அதிகமா சுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு தடவை பிரான்ஸுக்கு போனப்பதான் அங்க நடந்த மிகப்பெரிய பிலிம் பெஸ்டிவலான கேனஸ் பிலிம் பெஸ்டிவலை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அமில்டோ மார்கஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆசை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன் இவ்வளவு பெரிய பிலிம் நம்ம நாட்டுல நம்ம நடத்தக்கூடாது, நம்ம நாட்டுல நாம இதை நடத்தணும்னா ஆசியாலேயே நம்ம தான் முதல்ல நடத்தணும் அப்படின்ற ஒரு பெயர் நிற்கும். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம நாட்டுக்கு போன உடனே ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு விதையை தன்னோட மனதுல விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கம் தேவை. அவ்வளவு பெரிய அரங்கத்தை கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பும் தேவைப்படுது. அதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கிற சிட்டி தான் பாசே சிட்டி. அந்த சிட்டில இவங்க தேர்ந்தெடுக்கிற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு மிக அருகில இருக்கு. அமில்டோ மார்கஸ் இந்த ஒரு அரங்கத்துக்கான இடத்தை சூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு அரங்கத்தை எப்ப நம்ம கட்டி முடிக்கணும், எப்ப பிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான போட்டு வைக்கிறாங்க. சோ இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ண உடனே அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி கட்ட போறோம், என்ன ஒரு பிளானோட கட்ட போறோம்ன்ற ஒரு வரைபடத்தை யுனெஸ்கோக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு வரைபடமான ப்ராஜெக்ட் பிளான பார்த்த உடனே யுனெஸ்கோ இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடற்கரைக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய கட்டடத்தை நீங்க எழுப்புறது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, நீங்க இந்த ஒரு இடத்தையும் மாத்திரம் பிளானையும் மாத்திரம் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா அமில்டோ மார்கஸ்க்கு இதுல துணி அளவு கூட விருப்பம் கிடையாது. மறுபடியும் ரெக்வஸ்ட் யுனெஸ்கோ கிட்ட வச்சுட்டே இருக்காங்க. யுனெஸ்கோ இதை ஏற்க தயாராகவே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க கட்டடத்துக்கான பிளானையாச்சும் மாத்துங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கனால டைம் ஓடிட்டே இருக்கு. இவங்க பிக்ஸ் பண்ண அந்த ஒரு டெட்லைனுக்கான டேட்டும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வேற வழியே இல்ல, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம இந்த ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கணும்னா யுனெஸ்கோக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரி ஒரு பிளானை போட்டு யுனெஸ்கோ கூட சப்மிட் பண்றாங்க. யுனெஸ்கோவும் அந்த ஒரு கட்டடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அந்த ஒரு பெர்மிஷன் கொடுத்த டைமுக்கும் இவங்க பிக்ஸ் பண்ண டெட்லைனுக்கு இடையில இருக்கிற டைம் ரொம்ப 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 குறுகிய டைம். அதாவது அந்த காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டுறதுன்றது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம்.
யுனெஸ்கோட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்ச உடனே கிட்டத்தட்ட 25 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொண்டு இந்த அரங்கம் உருவாக ஆரம்பிக்குது. சராசரியான வேலையாட்களை வச்சு வேலை பார்த்தா டெட்லைன் டேட்டுக்குள்ள இந்த அரங்கத்தை கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச அமில்டோ மார்க்கஸ் கிட்டத்தட்ட 4000 வேலையாட்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரவும் செய்யறாங்க. கொண்டு வரதோட மட்டும் இல்லாம 24/7 மணி நேரமும் வேலை நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க அரங்கம் அமைக்கிற பகுதி கடற்கரை பகுதியா இருக்கனால பேஸ்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அதற்காகவே கிட்டத்தட்ட 120 அடி ஆழம் வரைக்கும் பள்ளம் தோண்டி அங்க இருந்து சுமார் 900 பில்லர்ஸ் எழுப்பி 360 டிகிரி அந்த அரங்கம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த வேலைப்பாடுகள் எவ்வளவு வேகமா நடந்துச்சு தெரியுமா? நார்மலா ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு 6 வாரம் எடுக்கணும். இவங்க அந்த ஒரு கட்டடத்தை 3 நாள்ல கட்டி முடிப்பாங்களா. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இவங்க வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இவ்வளவு ஃபாஸ்டா கட்டடத்தை எழுப்பணும்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற சிமெண்ட் யூஸ் பண்ணா வேலைக்காகுமா என்ன? சான்ஸே இல்ல. சோ அதற்காகவே ரொம்ப வேகமா ட்ரை ஆகக்கூடிய குவிக் ட்ரை சிமெண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணி செஞ்சாங்களாம். இவங்க என்னதான் இவ்வளவு ஃபாஸ்டா வேலை பார்த்தாலும் டெட்லைன் டேட் ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கிட்டே தான் இருந்திருக்கு. கடைசி 3 மாதங்கள் நெருங்குறப்ப அமில்டோ மார்க்கஸ் அந்த கட்டடத்தை வந்து பார்க்க வர்றாங்க. ஆனா கட்டிடம் அவங்க நினைத்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எழும்பவே இல்ல. சோ ஸ்ட்ரிக்ட்டா அந்த இடத்துல ஒரு கட்டளையும் போட்டு போயிடுறாங்க. எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. ஜனவரி மாசம் இந்த கட்டடம் ஓபன் ஆயிருக்கணும், இங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ வேற வழியே இல்ல, 3 மாதத்துக்குள்ள அந்த கட்டடத்தை கட்டி முடித்தாகணும். சோ இதற்கு முன்னாடி அவங்க பார்த்த வேகத்தை விட இனிமேல் வேகத்தை டபுள் மடங்கு அதிகமாக்கினா மட்டும்தான் அந்த கட்டடத்தை முடிக்க முடியும். அவ்வளவு வேகமா வேலையை பார்த்து கொண்டிருந்த அந்த டைம்ல தான், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 1981 வருடம் அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. அன்று அதிகாலை 3 மணி எல்லா வேலையாட்களும் அவங்கவுங்க வேலையை மும்பரமா பார்த்துட்டு இருக்க சமயம் அது. அந்த சமயத்துலதான் 4வது மாடியில யாருமே எதிர்பாராத விதமாக சாரம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த சாரத்துல இருந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் எப்படியாவது இதுல இருந்து வீர் படைச்சிடணும் அப்படின்றதுக்காண்டி அவன் கையில கிடைச்சதை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சாரம் முற்றிலுமா கொலாப்ஸ் ஆகி 3வது மாடியில ஃப்ரெஷ்ஷா போடப்பட்டிருந்த ட்ரை சிமெண்ட்ல விழுகுது. விழுந்தது அந்த சாரம் மட்டும் கிடையாது, அதுல நின்றிருந்த 168க்கும் மேற்பட்ட வேலையாட்களும் தான். அதுல பாதி பேர் அந்த புதுசா போட்ட ட்ரை சிமெண்ட்ல முழுசா முங்கிட்டாங்க. பாதி பேரு பாதி முங்கி பாதி மேல தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த பாதி மேல தெரிஞ்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எப்படியாச்சும் நம்ம உயிர் படைச்சிட மாட்டோமா, நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அலறிட்டு இருக்காங்க. எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க. அதுவும் அது அதிகாலை டைம் அப்படின்றப்ப அந்த சத்தம் எப்படி கேட்கணும்னு சொல்லிதான் தெரியணுமா என்ன, ஏதோ நரகத்துல கேட்கிற ஒரு அலறல் சவுண்ட் மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அங்க வேலை பார்த்த எல்லாருமே அலறி அடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. அதுல பல பேர் இறந்துட்டாங்க, சில பேர் மட்டும் உயிர் ஊசலாடுன மாதிரி கையை மேல தூக்குன மாதிரி அலறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அலறல் சத்தம் அமில்டோ மார்க்கஸ்க்கும் போது அமில்டோ மார்க்கஸ்க்கும் காப்பாற்றணுன்ற ஆசை பயங்கரமா தான் இருக்கு. ஆனா அது அந்த சிமெண்ட்ல பார்த்து அந்த பணியாளர்கள் கிடையாது, அவங்களோட ப்ராஜெக்ட மட்டும்தான். எங்க இந்த ஒரு நிகழ்வு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா தன்னோட ப்ராஜெக்ட நிறுத்த சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அமில்டோ மார்க்கஸ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்குள்ள யாரையும் உள்ள விடாதீங்க, ஈவன் ரெஸ்கியூவர்ஸா இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸ் டீமா இருந்தாலும் சரி, நான் வர வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது, அந்த பிளேஸை கம்ப்ளீட்டா சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீலிங் ப்ராசஸ் 1 ஹவர்ல 2 ஹவர்ல கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேல போயிட்டே இருக்கு. வெளியில இருக்க மக்கள் எல்லாம் உள்ள என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பயங்கர ஆதங்கத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் பேருக்கு ரெஸ்கியூ டீமையும் ஆம்புலன்ஸை மட்டும் உள்ள அனுமதிச்சாங்க. உள்ள போன ரெஸ்கியூ டீமும் ஆம்புலன்ஸும் சில பேரை வெளியே எடுத்தாங்க. ஆனா அப்படி வெளியே எடுத்த யாருமே உயிரோட இல்ல. ஆம்புலன்ஸ் ரெஸ்கியூ டீம் போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அபிஷியல்ஸ் வெளியே வராங்க. அவங்க வந்து பிரஸ்ட சொல்றப்ப நாங்க கீழே விழுந்த 15ல இருந்து 17 பேரை முழுவதுமா வெளியே எடுத்துட்டோம். ஏன் ஈவன் அந்த 17 பேரோட நகம் முதற்கொண்டு எதுவுமே உள்ள இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா வெளியெடுத்து தான் அனுப்பியிருக்கோம். மற்றபடி இப்ப அந்த பிளேஸ்ல எதுவுமே கிடையாது, யாரும் புதையமும் இல்ல, எல்லாருமே வெளியே எடுத்துட்டோம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்கிறப்ப பிரஸ் பீப்புளா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி யாருக்குமே நம்பிக்கை வரவே இல்லை. ஏன்னா 9 மணி நேரமா வெறும் 17 பேரை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குமா என்ன, இவங்க கண்டிப்பா போய் தான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இது ஒரு அபிஷியல் மீட் அப்படின்றதுனால அவங்களால எதுவுமே சொல்லவும் முடியல. ஆனா அவங்க வேலை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய் அந்த சிமெண்ட்ல விழுந்த 168 பேர்ல மேக்சிமம் இறந்து போயிட்டாங்க. இவங்களால 8ல இருந்து 9 மணி நேரம் போராடி சுமார் 15ல இருந்து 17 பேரை தான் மீட்க முடிஞ்சு. இதுக்கு மேல இருக்கவங்களே வெளியெடுக்க டைம் எடுத்துச்சுன்னா இந்த நிகழ்வு பெரிய இஷ்யூ ஆயிரும் பயந்தே பாதி மூழ்கியும் பாதி மூழ்காம இருந்தவங்க மேல புதுசா ஒரு லேயர் ஆஃப் சிமெண்ட்டை போட்டு கட்டிடத்தோட கட்டிடமாவே புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த 8ல இருந்து 9 மணி நேரம் அந்த ஒரு கட்டிடத்துல என்ன நிகழ்ந்துச்சு, எத்தனை பேர் அந்த நிகழ்வுல இறந்து போனாங்க, எத்தனை பேர் புதைந்தாங்க, எத்தனை பேர் புதைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மர்மம் இல்லாத ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கட்டிடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் துவக்க விழா நடத்துறதுக்கு முன்னாடியே பல கட்ட மத சடங்குகள் நடத்தி தான் இந்த ஒரு கட்டிடத்தை திறந்தாங்களா. அதுவும் எல்லா நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய மத போதகர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பயங்கரமா பூஜைகள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கட்டிடத்தையே ஓபன் பண்ணாங்களாம்.
இந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுச்சு. அந்த கட்டத்துல யாரும் புதைக்கப்படலனா எதுக்கு இவங்க இவ்வளவு பெரிய மத சடங்குகள் நடத்தணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கும் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கட்டடத்தை நாங்க சேஃபா ரன் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த மத சடங்கு நடத்துறோமே தவிர மத்தபடி இதுல எந்த ஒரு மர்மமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த மணிலா பிலிம் சென்டரை சுத்தி பல அமானுஷ விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்பட்டு தான் வருது. முக்கியமா நைட் நேரத்துல பல அலறல் குரல்கள் கேட்கறதாகவும் பல மர்மமான மனிதர்களை பாக்குறதாகவும் அந்த மனிதர்கள் திடீர்னு மறைஞ்சு போறதாகவும் பல மக்களாலையும் பல விதமாகவும் சொல்லப்பட்டு தான் வருது. சோ இந்த உலகத்துல வரலாற்ற பதிஞ்ச அரசாங்கத்தால மறைக்கப்பட்ட மர்மமான நிகழ்வுகள்ல மிக முக்கியமான நிகழ்வா இந்த ஒரு நிகழ்வு மக்களால இன்று வரைக்குமே பார்க்கப்பட்டு தான் வருது. ஓகே வியூவர்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த உலகத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம சேனல்ல இனிமேல் வரிசையா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம மணிஷ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேங்க்யூ. தேங்க்யூ.